ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சிவாசன். எல்லாரும் இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னிச்சட்டி உற்சவம் தான் பார்க்க போறோம். முன்னாள் பாத்தீங்கன்னா நம்ம அழகுபானை உற்சவம் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்னிச்சட்டி உற்சவம். ரொம்ப விசேஷமான இந்த உற்சவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி அம்மன் கோவில்ல நடக்குது. ஸோ இந்த அக்னிச்சட்டி உற்சவம் எங்கிருந்து இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெடில்ஸ் ஏரி கரையில இருந்து தான் கிளம்புவாங்க. கிளம்பி ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணர் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் வழியா நம்ம லட்சுமிவன் கோவிலுக்கு போவாங்க. ரொம்ப விசேஷமான இந்த அக்னிச்சட்டி வீடியோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்னிச்சட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கரையிலேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. அக்னிச்சட்டி பார்த்தீங்கன்னா எடுத்து தலையில் வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் போவாங்க. அங்கே போயிட்டு அங்கே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லட்சுமி அம்மன் கோவிலுக்கு கிளம்புவாங்க.
இன்னைக்கு இல்லப்பா கிருஷ்ண ஜெயந்தி, இன்னைக்கு இல்ல கிருஷ்ண ஜெயந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோவில்லேருந்து சாமி கிளம்பி அப்படியே வந்துட்டு நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டாங்க. பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு எண்டில் நிற்கிறாங்க. இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்க. பிள்ளையார் கோவிலுக்கு போனோடனே அங்கே ஆரத்திலாம் முடிச்சுட்டு பிள்ளையாருக்கும் இந்த கரகத்துக்கும் ஆரத்தி முடித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வழியாக பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக போவாங்க. அங்கே இப்போ கோவிலாண்ட வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆரத்தி காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கரகம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்படியே லக்ஷ்மியம்மன் கோவிலுக்கு கிளம்பி போனாங்க. இந்த ரெட் ஹில்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார் கோவில், சித்தி புத்தி செல்வ விநாயகர் கோவில் சொல்லிட்டு நம்ம செங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார் கோவில். ஸோ நாங்கள் எல்லாம் இந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா வெறும் மண் தரை இருக்கும். நல்லா அந்த கோவிலெல்லாம் நிறைய ஆட்டம் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சின்ன வயசு ஞாபகம்லாம் எங்களுக்கு வரும். இப்போ பிள்ளையார் ஸ்ட்ரீட்டில் நம்ம வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கம்மனும் லக்ஷ்மி அம்மனும் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த டைம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் ஸ்ட்ரீட் வழியாக அங்கம்மன் கோவில் தேர் வருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேருந்து நம்ம அக்னிச்செட்டி போகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்குங்க. இது நம்ம வந்து அக்கா தங்கச்சின்னு சொல்கிறது இது ஒரு பெரிய அந்த பாசம்ன்றது நம்ம உறவில் சொன்னாலும் அப்படியே கோவில் இதுலேயும் அது இன்சிடெண்ட்டாக நடக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த டைமில் வந்து தேரும் வருது, அக்னிச்செட்டியும் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்திலாம் காமிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். வரப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து உபயக்காரங்க வீடு இருக்குது, அக்னிச்செட்டி உபயக்காரங்க வீடு. அவங்க வீட்டாண்ட பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி நல்லா குடிச்சிட்டு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக அங்கே பாருங்கள் எல்லாருக்குமே எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தாங்க. அங்கேருந்து நம்ம ரோஸ் மில்க்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக நம்ம லக்ஷ்மியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் அந்த அக்னிச்செட்டி கரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆடினாங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் பக்தர்களும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசுவல் சொன்னது தான், நமக்கு வந்து அது உள்ளே வந்து அலோடு இல்லை வீடியோ எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம அந்த தீ மிதிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த கரகம் அக்னி சட்டிலாம் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அக்னி சட்டியை எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து அம்பாள் கிட்ட வச்சுருவாங்க. அதோட தீபாராதனை காமிச்சிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா, அதோடைய வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லாம் சண்டே வந்து தீமிதி திருவிழாவுக்கு வந்துடுங்க.
ஈவினிங் 7 o'clock நடக்கும். வாங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா, உங்க ஊர்ல ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழாஸ் இல்ல ஷாப் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க, நம்ம வீடியோ எடுத்து போடலாம். இல்ல குக்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நம்ம குக்கீஸ் ரெசிபிஸ் செஞ்சு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.